இல்லை மாப்பிள்ளைகளா, திருநெல்வேலியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வைரலாக போய்ட்டுருக்கீங்க. ஒரு அமைச்சர் சேகர் பாபுங்கிறவங்க வந்து ஒரு அறநிலைத்துறை அமைச்சருங்க. கோயிலில் வந்திருக்கக்கூடிய பக்தர்களை கூட மதிக்காமல் போகிறத பார்த்துட்டு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிட்ருக்காங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக வந்த தீர்ப்பு தீபத்தூணில் விளக்கத்துறான்னு சொல்லி ஜட்ஜே சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லுதாங்க மேல்முறையீடு போட்டுட்டு இது எங்களுக்கு சம்மதமே கிடையாதுங்க. நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளாம் எங்கெங்க போவேன்? மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படிங்கிற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் இன்றைக்கி முதலமைச்சராக வராங்க. இன்றைக்கி என்னடானா அவங்க நம்ம 4 மணி நேரம் நின்று தரிசனம் போகிறோம், அவங்க விஐபி மாதிரி உள்ளே போகிறாங்க. அது கேட்டதுக்கு கத்துங்க அப்படிங்கவும் பொதுமக்களை ஒரு மதிக்காத மாதிரி பேசியிருப்பார். அது இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. ஹிந்துவும் முஸ்லீமும் சகோதரத்துவமாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர எங்களுக்கும் முஸ்லீமார் அனைவருமே நண்பர்களும் இருக்காங்க, அவ்வளோ நெருங்கி பழகக்கூடியவங்களும் இருக்காங்க. நாங்கள் யாரையுமே பிரித்து பார்க்க மாட்டோம். அவங்க இப்போவும் எங்களோட தொடர்பில் இருப்பாங்க, நாங்கள் அவங்களோட கான்டாக்டில் எப்போவுமே இருந்துட்டு தான் இருப்போம். ஆனால் இதை வந்து நீங்கள் எதுக்கு தூண்டல் விடுறீங்க? மேல்முறையீடு போடுறீங்க. மேல்முறையீடு போடுறதே அறநிலைத்துறை தாங்க. அறநிலைத்துறை என்ன என்ன அரசியல் நடக்குன்னே தெரியல. மக்களை கூட மதிக்கலை, மீண்டும் பிரச்சனை ஏற்படுத்துறீங்க. தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுல என்ன இருக்குது? ஒளியில் தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒளியை வச்சு நம்ம அறநிலைத்துறை நமக்கு அகென்ஸ்டாக இருக்குங்கிறது ரொம்ப வேதனை அளிக்குதுன்னு சொல்லி மக்கள் தெரிவிக்காங்கங்க. 2026 வீடியோவில் நோக்கி போவோம்.